அன்பான கன்னிராசி நேயர்களே, புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு எனக்கு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு நம்பி தான் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் சில நேரங்களில் நான் யாருக்காக இவ்வளவு ஓடிட்டு இருக்கேன், நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வந்துடுது, நான் எப்போ தான் நிம்மதியாக இருக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய உண்மையான மனநிலை தெரியாது. உங்களுடைய மன வலிமை ரொம்பவே பெருசு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணம், குடும்பம், வேலை, கடன், இந்த 4 விஷயங்களில் ஏதாவது ஒன்று கடந்த சில காலமாக உங்களை மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி இருக்கும். அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முக்கியமான ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நடந்து முடியாத சில விஷயங்கள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது. குறிப்பாக குரு பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது சில சோதனைகளை எல்லாம் கடந்து ஒரு சின்ன போராட்டத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதம் இருக்கிறவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி ஸ்தானத்தில் சுக்கிரனும், சத்துருஸ்தானத்தில் ராகுவும், களத்திர ஸ்தானத்தில் சனியும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் சந்திரனும், லாபஸ்தானத்தில் குரு புதன் சூரியன் சேர்க்கை இருக்குது. போகஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறதுனால பிற மொழி பேசக்கூடிய மக்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. வியாபார பணிகளில் இது வரைக்கும் இருந்த மந்தத்தன்மை குறையும். எதையும் எடுத்த உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அவசர போக்கு இத்தனை நாளும் உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுத்துருக்கும், பண விரயத்தை ஏற்படுத்தி இருக்கும். இனி அந்த சோதனை காலத்திலிருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. நிதானமான முடிவுகளை எடுக்க போகிறீங்க. அரசு காரியங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறைய போகுது. உங்களுடைய பெருந்தன்மையான குணம் மூலமாக அனைவர் இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும், மரியாதை உண்டாகும். நெருக்கமானவங்க கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைய போகுது. தொழில் மற்றும் வேலையில் பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், அதுக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதம் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நல்ல பதில் கிடைக்க போகுது. உங்களுடைய உழைப்பை மேலதிகாரிகள் கவனிப்பாங்க. புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வும் வருமான உயர்வும் இருக்க போகுது. முக்கியமாக இது வரைக்கும் உங்களை சாதாரணமாக பார்த்தவங்க கூட உங்களுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வந்து பாராட்டுவாங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாக போகுது. புதிய தொடர்புகள், புதிய வாடிக்கையாளர்கள், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாக போகுது. இது வரைக்கும் கிடைக்காமல் இருந்த வெளிநாட்டு வியாபார வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கிறத விட அதை எப்படி சேமிக்கிறது, எப்படி செலவு பண்ணுறதுல தான் நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கும். பல நேரங்களில் அளவுக்கு அதிகமான பணம் உங்கள் கையில் இருந்தாலும் பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரியாமல் கட்டுப்பாடு இல்லாமல் செலவுகளை செஞ்சு கடன் வாங்கக்கூடிய சூழலும் வந்திருக்கும். அதனாலேயே எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் பணம் நிற்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற கவலை இருந்திருக்கும். இந்த நிலைமை உங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகுது. தேவையான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஒரே இடத்துல இருந்து மட்டும் இல்லாமல் எதிர்பாராத வழிகள் இருந்தும் உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடனாக கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும். குறிப்பாக நீண்ட நாட்களாக கடன் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகளாகி மன உளைச்சலில் இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தின் இறுதிக்குள்ள ஒரு நிம்மதியான சூழல் உருவாக போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டிலேயே சண்டை, கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் வெளியில் அதையெல்லாம் காட்டிக்காமல் இருந்திருப்பீங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இனி உங்களுக்கு தீரப்போகுது. சிலர் உங்ககிட்ட பேசாமல் இருந்திருக்கலாம், சில உறவினர்கள் உங்களை தவிர்த்துட்டு இருந்திருக்கலாம். அந்த சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய மாதமாக இது இருக்குது. குடும்பத்தில் மீண்டும் கலகலப்பாகவும் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிதாக வீடு, மன, சொத்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கான பொருளாதார உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. சொத்து தொடர்பாக ஏதாவது பஞ்சாயத்து, வழக்கு, நீதிமன்றம் அப்படின்னு ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தின் 3ஆம் வாரத்திலிருந்து முன்னேற்றம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தின் இறுதிக்குள்ள மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே கிடைக்க போகுது. அதனால் இவ்வளவு நாட்களாக நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்து வந்த கஷ்டங்களை எல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மளை கீழே தள்ளுறதும், கஷ்டப்பட்டு நீங்களாகவே எந்திரிச்சு வர்றதும் இது வரைக்கும் சாதாரணமாக நடந்திருக்கலாம். இவ்வளவு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த போராட்டத்துக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. அதனால் இனி வரக்கூடிய வாய்ப்புகளை
அப்புறம் பார்த்துக்கலாம், இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு எதையும் தள்ளி விடாமல் ஆராய்ஞ்சு பார்த்து முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. வெளிநாட்டு வேலை மற்றும் ஏற்றுமதி முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது. இதுவெல்லாம் நல்லபடியாக மாறணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யணும். அது என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை எல்லாம் நெகட்டிவாக எடுத்துக்காம அதையெல்லாம் ஒரு அனுபவமாக நீங்கள் மாற்றணும். உங்கள் வாழ்க்கையில் வந்த எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எப்போ பேசணும், எப்போ அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட குழப்பமான ஒரு மனநிலை இருந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாறி இருப்பீங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு யார் ஆதரவாக செயல்படுறாங்களோ அவங்கள நீங்கள் நம்பி இருந்திருப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நீ சரியாக பண்ணுற அப்படின்னு சொல்கிறவங்களையும் உங்களை புகழ்கிற மாதிரி பேசுகிறவங்களையும் எப்பவும் முழுசாக நம்பிடாதீங்க. அந்த மாதிரியான மனிதர்கள் உங்களுடைய சந்தோஷத்தில் இருப்பாங்க, கஷ்டமான சூழ்நிலையில் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. சும்மா வெறும் வார்த்தைக்காக இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களும் மன சங்கடங்களும் ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறதும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஜோதிடம் அப்படிங்கிறது மந்திரம் அல்ல. இது ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். கிரக நிலைகளும் அதை தான் குறிப்பிடுது. சனி, ராகு, கேது, சந்திரன் போன்ற கிரகங்கள் சில காலமாக உங்களுடைய மனசை ரொம்ப சோதிச்சிருக்கும். அந்த நேரத்தில் வருமானம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது, குடும்பம் இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்காது, கையில் பணம் இருந்தாலும் உங்களால் சேமிக்க முடியாமல் சிரமப்பட்டிருப்பீங்க, கடன் வாங்கி செலவுகளை செஞ்சுருப்பீங்க, கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்காது. இதனால் ரொம்பவே மன அழுத்தத்துக்குள்ளே ஆளாகி இருப்பீங்க. இப்படி நிறைய தோல்விகளை தாங்கி நிற்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நல்லதே நடக்க போகுது. கடவுளை முழுசாக நம்புங்க. நிச்சயமாக உங்களுக்கான நேரம் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி திரும்பும், உங்கள் மனசில் நிம்மதியும் திரும்பும், உங்களுடைய உழைப்புக்குரிய பலனும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. நம்பிக்கையை மட்டும் என்றைக்கும் விட்டுடக்கூடாது. அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புங்க. கெட்டது செஞ்சவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, இவ்வளவு நல்லது செஞ்சிட்டும் நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. வாழ்க்கையின் முதல் பாதியில் சந்தோஷமாக இருக்கிறவங்க பின்னாடி கஷ்டப்படுவாங்க. இப்போ கஷ்டப்படுறவங்க பின்னாடி சந்தோஷமாக இருக்கிறதும் அவங்க வாழ்க்கையில் கற்றுக்கக்கூடிய பாடமாக இருக்குது. குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களோடு சின்ன சின்ன மன கசப்புகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிருக்கிறதும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக மன அழுத்தம் இருக்கிறதும், நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்போ நல்லபடியாக மாறும், நல்லது எப்போ நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் என்னதான் நல்ல விஷயங்களை நினைச்சாலும் நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்குது. அதையெல்லாம் மறந்து தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் உங்களை அதிகமாக யோசிக்க வச்சிட்டு இருக்கும். யாராவது என்னுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா, நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா, கடைசிக்கு என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, ஆறுதலாக 4 நல்ல வார்த்தை பேசிட மாட்டாங்களா, என்னை உண்மையாக நேசிக்க மாட்டாங்களா, எதிர்பார்ப்பு இல்லாமல் என்கிட்ட பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் நீங்கள் ஆதங்கப்படுறீங்க. இப்படி நினைக்கக்கூடிய உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்கள் நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் தவறான நபர் அப்படின்னும் அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்க வேண்டிய காலம். சாதாரணமாக எல்லாரும் சொல்லலாம், நல்லது செஞ்சால் இங்கே காலம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. நாம் நல்ல விஷயத்தை எப்போ செஞ்சாலும் அதற்கான பலன்கள் உடனே கிடைக்கலைனாலும் அது காலதாமதமாகத்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி, சில நிமிடத்தில் நடந்துடும். ஆனால் நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதனால் எப்பவுமே எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு எப்பவும் போல இயல்பாக இருக்க நீங்கள் பழகிக்கணும். இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடலை அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரல, உங்களை மாற்றுறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கையை எதிர்காலத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப வருஷமாக இப்படித்தான் போயிட்டுருக்கு, எனக்கு சுத்தமாக நிம்மதியே இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என்னை எல்லோரும் ஏமாத்துறாங்க, எப்பவும் நான் மற்றவங்களுக்காக வாழ்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை கூட என்னால் நிறைவேற்றிக்க முடியலை. இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை, ஓடிட்டே இருக்கிறோம்,
இதுவெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் இன்னமும் நீங்கள் ஓடிட்டுருக்கிறீங்க. இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் அதுவெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே மாறப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரணமாக 1 டிகிரி 2 டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் சில பேர் இருப்பீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் குறைவான சம்பளத்தில் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த சுக்கிர ஆதித்ய யோகம் காரணமாக உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிகமான சம்பளத்தோடு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் அந்த வேலையில் சில சவால்களை எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்தித்து கடனில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. சரியான புரிதலோட சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது, ஆரோக்கியமான விஷயங்களை செய்யறதன் மூலமாக இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழ்நிலையில நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்க தவிர்க்கணும். இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் உங்களுடைய மனசுல நெகட்டிவான எண்ணங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல உங்களுக்கு முழு திருப்தி இல்லாத மனநிலை இருந்திருக்கும். அதனாலேயே உங்களுக்கு மனதளவில் பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் வந்திருக்கும். சில இடங்களில் மற்றவங்களுக்கு கடனாக பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலேயே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமாக மருந்து மாத்திரைகளை அதிகமாக சாப்பிடுவீங்க. ஆனால் அது குணமடையாமல் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரக நிலைகள் காரணமாக மருந்துகளோடு இயற்கையான உணவு முறைகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்கள்லேருந்தும் நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாமே செஞ்சுருப்பாங்க. மற்றவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழியேற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, சிலரை மாற்ற முடியாது, ஆனால் நம்மளை நாம் மாற்றிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாம நாம அடுத்த நிலையை நோக்கி போயிட்டே இருக்கணும். நீங்க பெருசா மதிச்ச சில உறவுகள், உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள், எதிர்காலம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும், ஆதரவாக இருக்கக்கூடிய குடும்பமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னமும் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்க கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில நீங்க பெருசா எதையுமே ஆசைப்படல. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தால் போதும். உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசுல நிம்மதி இல்லாதனால உங்க முகத்திலையும் தேஜஸ் இல்லை. இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்க ரொம்பவே நம்பிட்டு இருக்கீங்க. நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாதி தான் நிறைவேறுது. அதனாலேயே உங்க வாழ்க்கை கனவு மாதிரி ஒரு பிடிப்பே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இடைஞ்சலா இருந்திருக்கும். இக்கட்டான நேரத்துல யாராவது எனக்கு சின்ன ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, என்னை கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ முறை கடவுள்கிட்ட நீங்க வேண்டுதலா வச்சிருப்பீங்க. உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் இனி பலிக்க போகுது. இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு திருமணம் சில நேரங்களில் தடைபட்டிருந்திருக்கும். அதை நேரடியாக சொல்லாமல் ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்லை, அரசாங்க வேலை இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிருந்திருப்பாங்க.
நீங்களா காதலிச்சா கூட அவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலை, உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு கடைசி நேரத்தில் ஏமாத்திட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்க மதிப்பும் மரியாதையும் வைக்கிற மாதிரியான செயல்களை செய்வீங்க. துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. இது வரைக்கும் பொது இடங்களில் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கி நின்று இருப்பீங்க. ஆனால் அப்புறமாக நீங்கள் துணிஞ்சு செய்ய போகிறீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு போட்டியாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் யாரும் குறுக்க வர மாட்டாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேச்சு திறமைக்கு காரணமாக இருக்க போகிறாங்க. இதுவரைக்கும் நீங்கள் பேசின பேச்சை விட இனி எல்லார்கிட்டையும் நம்பிக்கையோடு பேச போகிறீங்க. உங்களுடைய பேச்சில் ஒரு காந்த சக்தி இருக்க போகுது. புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது. குடும்பத்தில் நெருங்கிய உறவுகள் மரணத்தால் மன வலிமையை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு மன வலிமையோட எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகிறாங்க. அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க. உங்களுடைய 2 பேருடைய வருமானமும் உங்கள் குடும்ப பொருளாதார சூழ்நிலையை உயர்த்த போகுது. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிதாக உங்களுக்கு சொந்த வீடு, வாகனம் எல்லாமே சாத்தியமாகும். வெகு விரைவிலேயே நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. நீண்ட காலமாக உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சுட்டு வந்துட்டுருப்பீங்க. நீண்ட காலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்த உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகள் உங்களை விட்டு விலகி இருக்க போகிறாங்க. அவங்க செஞ்ச பாவங்களுக்கும் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிட்டதுக்கும் சரியான தண்டனை கிடைக்க போகுது. இதற்கு பிறகு குற்ற உணர்ச்சியால் அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க போகிறாங்க. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து உங்கள் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்ற போகுது. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. இந்த கிரகநிலைகள் காரணமாக நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதாக அமையும். சில மனிதர்கள் தடையாக வந்து நிற்பாங்க. அதனால் எல்லா இடத்துலையும் கவனமாக இருக்கணும். யாருக்கும் எந்த இடத்துலையும் ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்காம வாக்குறுதிகள் கொடுக்கறதோ பொருளாதார உதவிகள் செய்கிறதையோ உடனே செய்யாமல் கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யலாம். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய நல்ல பேரை கெடுக்கிறதுக்கும் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில மனிதர்கள் எந்த எல்லைக்கும் போய் தவறான விஷயங்களை செய்வாங்க. அதனால் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சனிக்கிழமைகளில் சனி வழிபாடு செய்கிறதும் பிரதோஷ நாட்களில் சிவனை வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எதையாவது வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த விஷயத்துக்கும் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாம் நல்லபடியாக அமையும். தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. ஜெயிக்க போகிறீங்க. அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.